ஒரு புது விஷயம் நான் இப்போ லேர்ன் பண்ணேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, ஒரு 4 விதமான இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடம் எப்போ பார்த்தாலும் பரபரப்பா இருக்கு. இன்னொரு இடம் எப்போ பார்த்தாலும் பந்தாவா இருக்கு. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்க வந்துட்டு போற இடமா இருக்குது. ஸோ இன்னொரு இடம் பார்த்தா அமைதியா இருக்கு. இப்படி 4 இடம் இருக்கும் பொழுது எந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணுவீங்க? யூஸ்வலா பரபரப்பான இடம் சில பேருக்கு பிடிக்கும், இல்ல பந்தாவா இருக்கிறது பிடிக்கும், இல்ல ஒரு 4 பேர் வந்துட்டு போறாங்கன்னா நம்மளும் பிரபலமாவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு இந்த அமைதியான இடம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள் நானுமே இம்ப்ரெசிவ்னு சொல்ல மாட்டேன், எக்ஸ்பிரசிவ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அது பாசிட்டிவிட்டி அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். பட் அது தப்புன்னு நான் சொல்ல வரல. எப்பயுமே அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்ப நான் எந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னா, இந்த அமைதியான இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்குமே நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்குதுங்கிறதே தெரிய வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரெசன்ஸை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம ப்ரெசன்ஸ் நமக்கு தெரிஞ்சா போதும். அந்த மன அமைதி, இந்த அமைதி வந்து நம்ம தேடி போவேணாம். அமைதி வந்து அதுவாகவே நம்மகிட்ட வரும்பாங்களே, அது மாதிரி. ஸோ பிளேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற, நமக்கு எப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரியான இடத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே பரபரப்பா இருக்கணும், எப்பயுமே பந்தாவா இருக்கணும், எப்பயுமே ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்ச காலம் அமைதியா கூட இருக்கலாம் தானே.